நான் முட்டி மாத்திட்டேன், நீ என்ன மாத்தலையா அப்படின்னு தான் விசேஷத்துல கேட்குற அளவுக்கு இருக்கு. 5000 6000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையிலேயே நிறைய டாக்டர். யாரும் வந்து எப்படி நிக்கணும்னே கற்றுக் கொடுக்கணும் சார். ஹியூமன் பீயிங்கில் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அட்டைன் பண்ணவங்க தான் சித்தர். மொத்தமாக மக்கள் என்ன மைண்டில் வச்சுக்காங்கன்னா சித்தா மருந்து ஆயுர்வேத மருந்தா பத்தியம் போட்டுடுறாங்க அப்படின்னு. பத்தியம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? குழந்தையுடைய வளர்ப்புல நம்ம எதாவது கவனிக்கணுமா, அவங்க கால்களை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு? இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சார், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சார், இப்போ டீஜெனரேஷன் அப்படிங்கிறது ஏஜால கட்டாயம் நடக்குமா, இல்லை தடுத்துக்க முடியுமா, இல்லை தள்ளி போட முடியுமா? பெரும்பாலும் இப்போ இருக்கிற செடென்டரி லைஃப் ஸ்டைலில் நிறைய நம்ம வந்து ட்ராவல் நடக்கிறதுன்றதே குறைஞ்சிருது. காலையில் வாக்கிங் போகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. மீதி எல்லாமே பக்கத்தில் கடைக்கு போனால் கூட பைக் எடுக்கிறது, கார் எடுக்கிறது இப்படின்னு சொல்லி அந்த நம்ம நடந்து போய் பண்ணுற வேலைன்றது குறைஞ்சிருச்சு. அது ஒன்று ஒரு ரீசன். அது மாதிரி தேவையான அளவு நியூட்ரிஷனான உணவு சாப்பிட்றதும் இல்லை. அப்புறம் இதனால தான் குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும். அந்த இம்பேலன்ஸில் நாம் என்னெல்லாம் உணவு பழக்க வழக்கம் இருக்கணும், எப்படி இப்படிலாம் இருந்தால் நம்ம தடுத்துக்க முடியுமோ அதை தடுக்கலை அப்படின்னா பெரும்பாலும் இது வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணணும். டீஜென்ரேஷன் மீன்ஸு தேய்மானம் ஆகிறது அப்படின்றது. இப்போ முடி வெள்ளையாகுது, ஒரு 50 வயசுக்கு மேலே முடி வெள்ளையாகும்போது ஐயோ எனக்கு வெள்ளையாச்சுன்னு இல்லை, அதை ஏற்றுக்கிறோம். தோல் சுருக்கம் வருது, ஏற்றுக்கிறோம். கண் பார்வை வருது, ஏற்றுக்கிறோம். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மூளையே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூளையே சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். அது செரிப்ரல் அட்ரோஃபிம்பாங்க. இப்படி எல்லா ஆர்கனுமே தேய்மானத்தை நோக்கி போகுது. அப்போ தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட நம்ம போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கான உணவுப் பொருள் என்ன எடுக்கலாம் என்னன்றது பார்த்துடணும். இப்போ உதாரணத்துக்கு டீஜென்ரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதில் ஒரே ஒரு விஷயம் தான் மெயினாக கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். அது வெயிட் பேரிங் ஜாயின்ட். டோட்டல் பாடி வெயிட்டையும் அது தாங்குதா? படி ஏறி இறங்குறத எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸ்டெப்ஸ் மட்டும் ஏறி இறங்கக்கூடாது. பிளைனில் எவ்வளோ வேணால் நடக்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாங்கன்னா அவங்க அன்னைக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட். இப்போ இந்த ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூட்டு வலின்னு வந்துடுறாங்க. ஒரு சாதாரணமாக வந்தோம்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் தான் போய் பார்க்க போகிறாங்க. டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது, ஒரு 3-4 மாதமாக ரொம்ப வலியாக இருக்குது, என்ன வேலை செஞ்ச உடனே அவர் எப்படியும் சில மருந்துகள் எழுதி தர போகிறாங்க. வலி நிவாரணத்துக்குன்னு சொல்லி இந்த நான்-ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லி வலி மருந்து எழுதியிருப்பாங்க. அதனால் வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் மருந்தும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. கூட வந்து கால்சியம் சொல்லக்கூடிய மல்டிவிட்டமின் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், இந்த கான்ட்ராக்டிவ் சல்ஃபேட் சப்ளிமெண்ட் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் சாப்பிட்டு வாங்க, வந்து பாருங்கம்பாங்க. இவங்க மருந்து சாப்பிடுவாங்க. ஒரு வாரத்துலேயே வலி நல்லா குறைஞ்சிரும். சில பேர் ஒரு வாரம் குறைச்சி நிறுத்திடுவாங்க. சில பேர் சரி 10 நாள் சாப்பிட்றாங்கன்னு நிறுத்திடுவாங்க. இது சாப்பிட்ட உடனே இது டீஜெனரேட் ஆகிடுது. இது சாப்பிட்ட உடனே வலி கேட்கும், ரைட் ஓகே. அடுத்து 1 மாதம் கழிச்சு திருப்பி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வலி வரும். இந்த வலி வந்தது அப்படின்னா திருப்பி டாக்டர்கிட்ட பெரும்பாலும் போகிறதில்லை. ஏற்கனவே காமிச்ச சீட்டை காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. இதனால என்ன சார் பிரச்சனை வரும்? இது குறையுது, வலி குறையுது. பட் என்னன்னா மாதத்துக்கு ஒரு 10 நாள் இது மாதிரி மாத்திரை போட வேண்டியிருக்குன்னா 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள இந்த வலி மாத்திரையினால டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மாத்திரை வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும், லிவர் அஃபெக்ட் பண்ணும், இல்லை ஜிஐ டைட்டில் ஃபுல்லாக அல்சரேஷன் உண்டு பண்ணும் அப்படின்றது. அவருடைய நாலேஜ் இல்லாமல் சாப்பிட்றாங்களா, இது எல்லா பிரச்சனையுமே வந்துடும். நிறைய பேருக்கு செல்ஃப் மெடிக்கேஷன்னால பிரச்சனை வருது. ஏன்னா அந்த மருந்தை போட்டான வலி போயிடுது, அது மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் எவ்வளோ நாள் போடணும், எத்தனை நாள் போடணும், எவ்வளோ டோசேஜில் போடணும்னு இருக்குல்ல, இதெல்லாம் டாக்டர் நம்ம போனால் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாமல் டாக்டர் போகாமல் இது பண்ணுறதுனால நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து ட்ரக் இன்டியூஸில் வந்து அந்த ஒரு தடவை கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனே அவங்க கடையில் காமிச்சு அவங்க. இன்னொரு சந்தேகம், இப்போ அவங்க வந்து வலி தீர்ந்துடுது, மறுபடியும் வலி வரும்போது போடுறாங்க. ஆனால் அந்த வலியுடைய மூல காரணம் வேறு ஏதோ இருக்கும். வலியை மட்டும் தீர்த்துக்கிட்டே வர்றாங்க, மூல காரணத்தை அவங்க தொடரதில்லை. அப்போது இவங்க டாக்டர்கிட்டயே போகாமல் இந்த வலி மருந்து மட்டும் எடுத்து குணப்படுத்திக்கும் போது அந்த உள்ளே இருக்கிற பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல? கண்டிப்பாக மருந்துனாலையும் பிரச்சனை வரும், இவங்க தொடர்ந்து எடுக்கிற அந்த மருந்துனாலையும் பிரச்சனை வரும், மூல காரணமும் தீராது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அந்த நோய்க்கான காரணம் என்ன, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது. இந்த பத்தியம் அப்படின்றது வந்து அது நோய்க்கு தான் பத்தியம், நோயாளிக்கு தான் பத்தியம். அந்த நோய்க்கு தான் பத்தியம், மருந்துக்கான பத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மருந்து இந்த மருந்து சாப்பிடும்போது சாப்பிடாதீங்கன்னா, இந்த உணவுப் பொருள் சாப்பிடாதீங்கன்னா அந்த மருந்துடைய எஃபெக்டை
அதோடைய அட்வர்ஸ் எஃபெக்டை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த உணவுப் பொருள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் இந்த உணவுப் பொருள்லாம் சாப்பிடாம இருந்தால் இந்த மருந்து இவ்வளோ நல்லா வேலை செய்யும். நம்ம மொத்தமாக மக்கள் என்ன மைண்டில் வச்சுக்காங்கன்னா, சித்தா மருந்து ஆயுர்வேத மருந்துனா பத்தியம் போட்டுடுறாங்க அப்படின்னு. பத்தியம் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? ஒன்று, நோய் சீக்கிரம் குணமாகணும், நோயில் வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மருந்து சீக்கிரம் அப்சார்ப் ஆகி நல்லபடியாக போகணும். இதெல்லாம் ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ட்ரக் உணவுப் பொருள் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இது பண்ணுங்க, இது பண்ணக்கூடாதுன்றாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே டக்கு டக்குன்னு நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். பத்தியம்னு சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்கிறது அந்த மருந்துக்காக இல்லை, அந்த நோய்க்காகவோ குணப்படுத்துறதை இன்னும் வேகப்படுத்துறதுக்காகவோ தான். பெரும்பாலும் அப்படிதான். ரொம்ப ஒரு சில மருந்துகளுக்கு வந்து இந்த உணவுப் பொருள் போட்டுனா அதோடைய எஃபெக்ட் குறையும். இப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது புளி சேர்த்திங்க அப்படின்னா அதோடைய இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம், 80% 100% வேலை செய்ய போகுது. புளி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா 40% தான் வேலை செய்யும். அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால ஒரு சில குறிப்பிட்ட மருந்துக்கு உணவுப் பொருள் சொல்லியிருப்பாங்க, அந்த மருந்து சாப்பிடும் மட்டும் இது இப்படி இருங்கன்னு. அது இல்லாமல் நோய்க்கே நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் நிறையா இருக்கும். ரொம்ப ரேர் தான் வந்து மருந்துக்கு இது மட்டும் சேருங்க, இது சேர்க்காதீங்கன்றது. இந்த மருந்தை விட்டுட்டு இந்த வியாதிக்கு இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் போகிறாங்க, நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ, இன்சுலின் போட்டுக்கு நான் சொல்ல போகிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்ன உணவுப் பொருள் சாப்பிடாத, உடற்பயிற்சி பண்ணு. இதுதான் பத்தியம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து சொன்னது எல்லாமே இந்த நோய்க்கு இதுதான் ஆகும்பா, இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா சீக்கிரம் சரியாகும், இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னாலும் சீக்கிரம் சரியாகும், இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கனாலும் சீக்கிரம் சரியாகும் அப்படின்றதுக்காக தான் பத்தியம் வச்சிருக்காங்க. அதுக்காக தான், மருந்துக்காக சித்தா டாக்டர்ஸும் சொல்கிறது இல்லை. ஆமாம் ஆமாம் சார், அப்புறம் இப்போது கால் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, வயோதிக காலத்தில் அவங்க அலைச்சல் பட்டுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தை பிறந்து குழந்தை வளர்ப்பு விதத்திலேயே பெற்றோர்கள், இளம் தாய்மார்கள் குழந்தையுடைய வளர்ப்பில் நம்ம எதாவது கவனிக்கணுமா, அவங்க கால்களை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு? இது ரொம்ப முக்கியமான கொஷின் சார். நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறது வந்து நிறைய குழந்தை வளர்ப்பில் வந்து நிறைய மாடர்ன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து நிறைய மாறிடுச்சு. இப்போ என்னென்னா, குழந்தை அது நல்லா வளர்கிறதுக்கான இயற்கையாகவே அது வந்து முதல்ல படுத்திருக்கும், படுத்துட்டு கையை காலை அதுவாக ஆட்டிகிட்டு இருக்கும், அப்புறம் கவுந்து படுக்கும், கவுந்து படுத்து தலையை மட்டும் தூக்கி பார்க்கும், அப்புறமே அது மூவ் பண்ணும். எப்போ மூவ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் ஏக்கமே அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து காலை தான் ஊணும். காலில் பெருவிரல் கிட்ட காலில் ப்ரெஷர் கொடுத்து கையை வந்து டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணும். காலில் ப்ரெஷர் கொடுத்து தான் உடம்பு முன்னோக்கி தள்ளும். அப்படி காலில் கொடுத்து முன்னோக்கி தள்ள விடாமல், ஐயோ குழந்தை தவழ்ந்து போகிறது, எப்படி தள்ளுறா, ஐயோ கீழே அழுக்காயிரும் போயிடும் உடனே தூக்கிறது. அந்த குழந்தை தவழ்ந்து போகிறத அலோவ் பண்ணாமல் இருக்கும்ல, அதில் வந்து காலில் இருக்கக்கூடிய ஆர்ச்சியே போயிடும். ஆக்சுவலாக நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஒரு இடம் மேடு, ஒரு இடம் பள்ளம், ஒரு இடம் மேடு, ஒரு இடம் பள்ளம். காலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாதத்தில் பெருவிரலுக்கு கீழே இருக்க பார்த்து கொஞ்சம் மேடாக இருக்கும், அடுத்தது நடுப்பகுதி பார்த்தோன்னா உள்ள பள்ளமாக இருக்கும், திருப்பி மேடாக இருக்கும். அப்படியே பின்பக்கம் வந்தீங்கன்னா குதிகால் மேடாக இருக்கும், குதிகால் கீழே பள்ளமாக இருக்கும், அப்புறம் காஃப் மசில் மேடாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீல பேக் சைடு வந்து டவுனாக இருக்கும், அப்புறம் தொடையில் மேடு வரும், அப்புறம் குளுட்டியல் பிட்ட பகுதியில் குளுட்டியலுக்கு கீழே வந்து பள்ளமாக இருக்கும், குளுட்டியல் மேடாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே லோ பேக்னு வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு மேடு வரும், கழுத்தில் ஒரு ஒரு மேடு. இந்த பள்ளமேடு தான் நம்மளை வந்து நார்மலாக எல்லா ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வந்து இயங்கிறதுக்கான இது. இந்த குழந்தை வளர்ப்பில் இந்த மூமெண்ட் தடுத்துடுறது, அடுத்து உட்கார தான் ஆரம்பிச்சிருக்கோம், உடனே அதை தூக்கி நிற்க வைக்கிறது. அந்த ஒரு மைல்ஸ்டோன் கிராஜுவலாக ஒன்று டெவலப் ஆகணும். இந்த டெவலப் ஆகிறத அது மேலே அதீத அக்கறை காமிக்கிறோம் அப்படின்ற பேரில் அதுலேருந்து பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நிறைய டிஃபிகல்ட்டி வரும். நேச்சுரல் க்ரோத்தை அலோவ் பண்ணால், அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை அலோவ் பண்ணால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நேச்சுரலாக நடக்க வேண்டியதாக நடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளாட் ஃபுட்டெல்லாம் இதில் நிறைய பேருக்கு ஃப்ளாட் ஃபுட் வர்றதுக்கு காரணம் இதுதான். இந்த மூவ் பண்ணி போகிறாங்களே, அதை பண்ண விடாமல் தடுத்துறது பார்த்தோன்னா பிறந்த உடனே எல்லாருக்கும் ஃப்ளாட் ஃபுட்டாக தான் இருக்கும். எப்போ நம்ம ஏங்கி மூவ் பண்ணி போதோ அதுக்கு பின்னாடி தான் ஆர்ச்சியை டெவலப் ஆகும். ரொம்ப செல்லம் கொடுத்து குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நல்லது நம்ம கெடுக்கும். செல்லம் கொடுக்குறன்ற பேரில் இவங்க அதில் நம்ம இன்டரப்ஷன் பண்ணுறது தான் நிறைய இது. இப்போ நட வண்டியை பிடிச்சிட்டுனா அது பேலன்ஸோட போகுதுன்னு வச்சுக்கோம், அந்த ஒரு ரவுண்டாக உள்ளே போட்டு 2 காலையும் உள்ளே சொருகிட்டு அதுவாக இழுத்து ஓடுது பாருங்க, அதெல்லாம் வந்து மைல்ஸ்டோனை வந்து கெடுக்கிறது. அது பண்ணக்கூடாது. குழந்தைங்கள ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன வரும், எப்போ தலை தூக்கி பார்க்கணும், எப்போ நெக் கண்ட்ரோல் அட்டைன் ஆகுது, இப்படி சின்னதாக ஒவ்வொரு விஷயமா அது பண்ணுதுங்களா, அது எல்லாத்தையும் அலோவ் பண்ணி கை சூப்புறது கூட நல்ல பழக்கம். ஆக்சுவலாக வந்து
கை சூப்புறது வந்து பிரெயின் வரைக்கும் ஸ்டிமுலேஷன் ஆகும். பிரெயின் வரைக்கும் ஸ்டிமுலேஷன் ஆகும். அந்தந்த ஸ்டேஜில் அதை பண்ணணும். அதுக்கு பேர் தான் குழந்தை. அது பண்ணாதான் அடுத்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம மெயினாக ஏன் நமக்கு நீ ஜாயிண்டில் சீக்கிரம் ஸ்டெயின் வருது அப்படின்னா, இப்போ பொறுமையே இல்லை. பெரும்பாலும் எங்கேயாவது போனோம் அப்படின்னா நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, யாரும் வந்து எப்படி நிற்கணுன்னே கற்றுக் கொடுக்கணும் சார். நிற்கிறதே பார்த்தோன்னா எங்கேயாவது நிற்கிறது பார்த்தோன்னா பொதுவாக நான் சாஞ்சிட்டு இப்போ இருக்கிறது பார்த்துன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்கூலில் ப்ரேயர் டைமில் மட்டும்தான் பசங்க வந்து ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாடியே ஸ்ட்ரைட் பொசிஷனில் வச்சுருப்பாங்க. மற்ற நேரம் யாரும் நிற்க சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு கீழே ஒரு பக்கமாக சாஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் இழுத்து இப்படி மாறி 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 இருக்கிறது தான் மெயினாக இம்ப்ராப்பர் பொசிஷன். இந்த டிசீஸ்க்கு மெயின் ரீசன் இம்ப்ராப்பர் பொசிஷர். நம்ம போஸ்டர்ல பண்ற தப்பு. ஆமாம், போஸ்டர். நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் எப்படி நிற்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம் சார். அது முட்டிக்கால் வலி உருவாக்கும். முட்டிக்காலிக்கும் அதுல சீக்கிரம் தேய்மானம். ஒரு பக்கம் மட்டும் அமுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் கேப் நல்லா இருக்கும். அந்த நம்ம முட்டியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மேல இருக்க ஃபீமர் போனுக்கும் கீழே இருக்க டிபியாக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஒரு டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் இதே ஸ்பேஸ் நேர்வைங். 2 ஸ்பேஸ்க்கு இடையில நிறைய ஜவ்வு கார்டிலேஜ்லாம் இருக்கும். இந்த ஸ்பேஸ் நேர்வைங் இம்ப்ராப்பர் போர்ஷன்னால இந்த ஸ்பேஸ் நேர்வைங் ஆகி அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்டிலேஜ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமா டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகிறது தான் டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ல மெயின். எப்படி சார் நிற்கணும்? நிற்கணும். நிற்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஆதி தமிழர் பரம்பரையில் சித்தர் மரபில் வந்து நிற்கிறதே வந்து மலையன நிற்றல் அப்படின்னு சொல்லி நிற்றல், மவுண்டன் ஸ்டாண்ட்ஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம தோள்பட்டை, ஹிப்பு, கால் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும். நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ரைட் சைடு தோள்பட்டைக்கு நேராக ஹிப்புக்கு நேராக கால். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாடியை விட்டு வெளியே போகக்கூடாது. தோள்பட்டை, இடுப்பு, கால் இதெல்லாம் அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா 2 காலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு பெருவிரல் வந்து கடைசி விரல் எங்கே இருக்கோ அங்கே, இந்த பெருவிரலில் இந்த கடைசி விரல் இருக்கு அங்கே, இந்த வி ஷேப்பில் வச்சுட்டு திருப்பி கீழே மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் பேரலாக இருக்கும். இப்போ என்னென்னா என்னுடைய பாடி வெயிட் ஃபுல்லாக வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பெரியனியம்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டில் கார்ஸ் எண்டில் நம்ம பிபிக் ஏரியாவில் பெரியனியம் இருக்கும். இப்படி நின்று அப்படின்னா எனக்கு ரைட் சைடும் போகாது, லெஃப்ட் சைடும் போகாது. சென்டர் ஆக்சிஸில் பெரியனியல் இருக்கும். இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி என் பாடியில் இப்படி கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நான் 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் நின்னாலும் எனக்கு வலிக்காது, 1 மணி நேரம் நின்னாலும் வலிக்காது. இது எப்படி சார் நம்ம பழகிறது? டெய்லி 5 நிமிஷம் பழகின்றே இருந்து வச்சுங்களேன். இந்த பேர் வந்து நின்றுட்டு பார்க்க ஒரு இடத்துல நிற்க வேண்டியிருக்கு, ஒரு கியூவில் நிற்கிறோம், 5 நிமிஷம் நிற்கணும், இப்படி நின்றுக்கலாம். பஸ்ஸில் போகிற இடம் கிடைக்கல நிற்கிறோம், இது மாதிரி நின்றுக்கலாம். எப்பப்பெல்லாம் டைம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிராஜுவலாக இந்த போஸ்டர் இருந்துச்சுன்னா மவுண்டன் ஸ்டாண்ட்ஸ் மலையன நிற்றல் வந்து ஸ்டெபிலிட்டி, மைண்டுக்கும் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கும், பாடிக்கும் ஸ்டெபிலிட்டி. கிரவுண்டிங்னு ஒன்று சொல்லுவாங்களே, இதில் கிரவுண்டிங் கிடைச்சிரும். கிரவுண்டிங் நல்லா இருந்ததுன்னா அடுத்து நம்ம பண்ணுற எல்லா மூவ்மெண்ட்டுமே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். எதை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம். ஃபிசிக்கலாகவும் ஃபேஸ் பண்ணலாம், மென்டலாகவும் ஃபேஸ் பண்ணலாம். அது தமிழ் பரம்பரை சின்ன விஷயம்தான். ஒரு நிற்க வேண்டிய விஷயத்தில் இவ்வளோ இந்த பொசிஷனில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாவே மைண்ட் லெவல்லையும் பாடி லெவல்லையும் ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைச்சிரும். இந்த எர்த் இந்தியா சித்தான்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து சித்தர் கலைகளை மீட்டு அதை மக்கள் வழியில் பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க. அவங்க பிரேவ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிறு பயிற்சி நடத்துகிறாங்க. அந்த பயிற்சியில் வந்து வெல்பீயிங் தான். நம்ம வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம பாடி என்னென்ன சொல்லுது, அது உணர்வாக எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு பயிற்சி. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஆக்சுவலாக நம்ம அந்த பயிற்சிகள் செய்யும்போது நம்ம பாடி மைண்ட் ஃபிட்னஸ் கிடச்சிரும். எளிமையான பயிற்சி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது குழந்தைங்கள்லேருந்து ஜீரியாட்ரிக் வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம். ஆஃபீஸில் பண்ணலாம். எனர்ஜிட்டியாக எப்படி இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது, எப்படி நம்ம ப்ரோகஸ்டினேஷன் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணுறது, ப்ரிஜுடிஸ் இல்லாமல் எப்படி இருக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு லைஃபை, அதாவது வாழ்க்கைக்கான கல்வி அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கல்வியிலேயே கொண்டு வர அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் உள்ளது. எல்லா குரூப்புக்குமே அது பண்ணலாம். அது அந்த நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா கொஞ்ச நாளில் ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்கும் ரீச் ஆவாங்கன்னு தோணுது சார். சார், இப்போ நீங்கள் நிற்கும் போது மலையன நிற்றல்னு சொன்னீங்க, கிரவுண்ட் ஆகிடுது. இப்போ பாடி ஆல்ரெடி நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நின்று அதை நாங்கள் டிஸ்கம்ஃபர்ட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும் போது மறுபடியும் அதனுடைய இயல்பு நிலைக்கு உடம்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எப்பப்பெல்லாம் இது மாதிரி உடலால் உணர்வால் பாடி சொல்கிறத நம்ம செவி கொடுத்து அதோட இயங்க ஆரம்பிச்சோம்னா அந்த இன்டெலிஜென்ஸே வந்து நிறைய பிரச்சனை சரி பண்ணிடும்.
அது நம்ம அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும், பேசும்போது தெரியாது. இந்த பயிற்சிகள் நின்று நின்று பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு விஷயத்தை கரெக்டாக என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதுனால எந்த இதுவும் இல்லை சார். தொடர்ச்சியாக செய்யணும். மினிமம் ஒரு 90 டேஸாவது ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம மெமரின்னு சொல்லுவோம்ல. வெறும் மெமரி எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பிரெயின் மட்டும் இல்லை. செல்லுலாரில் டிஎன்ஏல மெமரி ஆகிற வரைக்குமே செல்லுலார் மெமரி வந்து சித்தர். சித்தர்னு ஒரு பேர் வந்தது, சித்தா சிஸ்டம். சித்தர் அப்படின்றத வந்து வேற எந்த சிஸ்டமும் கிடையாது சார். ஒரு ஆள் பேரில், ஒரு பர்சனாலிட்டி பேரில் ஒரு ஒரு வைத்தியம், ஒரு சிஸ்டம் இருக்குது, மெடிக்கல் சிஸ்டம் இருக்குன்னா சித்தா தான் சார். சித்தத்தை வென்றவர் தான். செல்லுலாரில் ரீப்ரோக்ராம் பண்ணுற வரைக்கும் பண்ணவங்க தான். அதாவது சித்தர்கள் வேற யாரோ எங்கிருந்தோ வந்தவங்கலாம் இல்லை சார். நம்மளோட நம்மளா, நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், ஆதி தமிழர்கள் நம்மளை மாதிரி அவங்க பிறந்து வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஹியூமன் பீயிங்கில் ரிவல்யூஷனில் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அட்டைன் பண்ணவங்க தான் சித்தர்கள். அவ்வளோதான். அதை அட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல், அட்டைன் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது, இதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் சித்தர்கள். ஏதோ அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் வந்தவங்க இல்லை. லைஃப் பிறந்ததுலேருந்து அவங்க அடுத்து நம்ம இரவா நிலை அடையிற வரைக்கும் உள்ளதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி பண்ணணும்னு பண்ணி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. வாழ்றதுக்கான அடுத்ததும் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அப்படி ஒரு பேரில் உள்ள சிஸ்டம் சார் இது. அங்கிருந்து கிடைச்சிருக்கிற சிஸ்டம் நம்மளோடது. சரி, இப்போ வாக்கிங் போனால் நம்மளுக்கு மூட்டு வலி குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி எனக்கு மூட்டு வலி இருக்குது, என்னால் நடக்கவே முடியலன்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன சார் செய்யணும்? வாக்கிங்கே போனோம் அப்படின்னா, ஏற்கனவே செடென்ட்ரி லைஃப்பில் இருக்காங்க, மூவே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வாக்கிங் போகணும் சார். இந்த ஏற்கனவே எனக்கு நீ ஜாயின்ட் பெயின் வந்துருச்சு, வாக்கிங் போகலாம் அப்படின்னாங்கன்னா பிளெயினில் நடக்கலாம் சார். பிளெயினில் எவ்வளோ தூரம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அவங்க உடம்பு பாடி ஒபிசிட்டியாக இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஜென்ரேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க நடக்கலாம். நடக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக கேஷுவலாக வேர்க்க விறுவிறுக்க கையை காலை ஆசி மூச்சு அடக்கி நடக்கக்கூடாது. நடக்கிறது ஆரம்பிச்சுன்னா முடிகிற வரைக்கும் ஒரே சீர்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வேகமாக நடக்கிறது, அடுத்த 10 நிமிஷம் நடக்காமல் ஒரு இடத்துல உட்காந்துறது. இப்படி இல்லாமல் வாக்கிங் போகிறோம், நார்மல் ஸ்பீடில் சாதாரணமாக கண்ணை திறந்துட்டு கண் முன்னாடி என்ன இருக்குது அதை மட்டும் நிகழ்ந்துட்டு நடக்கணும் சார். இது இல்லாமல் இப்போ இந்த ட்ரெட்மில்லில் போடுறாங்களே, இந்த ட்ரெட்மில்லில் ஒன்று வந்து என்னன்னா, ட்ரெட்மில்லில் வந்து அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டெயினோட தான் நடப்பாங்க. படியேறுற மாதிரி சாதாரணமாக நம்ம தரையில் நடக்கிற மாதிரி ட்ரெட்மில்லில் நடக்க முடியாது. நம்ம நடக்க நடக்க அது மூவ் ஆக போகுது. பெரும்பாலான ட்ரெட்மில் நடக்கிறவங்க எல்லாமே மூச்சு வாங்கி தான் நடக்குவாங்க. முட்டு வலியும் வந்துடுது. அதனால மூச்சு அடக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது சார். பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் இயல்பா, அது சரம்னு இன்னொரு பேர். சரம்னாவே கண்டினியூஷன், பிரேக், சுவாசம் சரம். சரம்னா வித்தவுட் பிரேக்கிங், ஒன்று கூட எங்கேயுமே டிஸ்டர்ப் இல்லாமல் நெக்ஸ்ட்னு தொடர்ச்சியா. அது ஒன்று தான் இறைவனுக்கு ஈப்பலா. சுவாசம்தான் இறைவனாச்சு என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சரம். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களே பாருங்களேன், யாராவது வேகமாக கோவப்பட்டு திட்டி பாருங்க, உங்களால் பிரீத்தை ஹோல்ட் பண்ணாமல் அவங்கள திட்ட முடியாது, கோச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா உயிரினங்களையும் நல்ல இயல்பாக வச்சுருக்கிறது சுவாசம். சுவாசத்துக்கு தனியாக பயிற்சி பண்ண அவசியம் இல்லை. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பயிற்சின்னா சுவாசம் வந்து போகிறதோ அதனோட உடன்பட்டு அதை டிஸ்டர்ப் இல்லாமல் அதோட இருக்கிறதே பெரிய பயிற்சி. அப்போ த்ரெட்மில்ல போகும்போது அவங்க மூச்சு அடக்கிற சூழ்நிலை வருது, மூச்சு அடக்கிற சூழ்நிலை வருது, உடம்பு இருக்கிறது வருது. ரெண்டும் தான் சார். மூச்சு அடக்கிறது ஒன்று, உடம்பு டைட் பண்ணிடுவாங்க, இருக்குதான் நடப்பாங்க. அதில் கேஷுவலாக நம்ம நடக்கிற மாதிரி இருக்காது, இருக்குதான் நடப்பாங்க. அதனால அந்த ட்ரெட்மில் வந்து நீ ஜாயின் பெயின் இருக்கவங்க ட்ரெட்மில் யூஸ் பண்ண வேணாம். சாதாரணமாக கேஷுவலாக நடக்கிறது நடந்துக்கலாம். 8 போல ஒன்று நடக்குது. அது ஆக்சுவலாக வந்து 8 நம்ம இயங்குறோம்ல சார், நம்ம கடைசி வரைக்கும் மூமெண்ட்டு தான் உலகம். நான் மூமெண்ட்டே, உடல் இயக்கம் இல்லை அப்படின்னாவே பெரும்பாலான நோய்க்கு காரணமாயிரும். நம்ம ஏங்க ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரெயின் ஆக்டிவாக இருந்தது. எவ்வளோ தூரம் நம்ம மூவ் பண்ணுறோமோ, உடல் இயக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து பிரெயின் ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். எப்படி டீஜென்ரேஷன் ஒன்று சொல்கிறோம், அதே மாதிரி ரீஜென்ரேஷன், நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நெர்வ்ஸில் ஒரு காலத்தில் நெர்வ் வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா டிஜெனரேட் ஆனது தான், திரும்பி வராது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சயின்ஸ் வந்து இல்லை, நியூரோ பிளாஸ்டிசிட்டி இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து பாடி இயங்கணும். ஒரே நேர்கோட்டில் நடக்காமல் இப்போ 8 போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு நேரம் ரைட் சைடு போவோம், திருப்பி ஒரு டர்ன் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு வருவோம். இப்படி ரைட்டு லெஃப்ட் மாறி எங்கே போகிறோம். அந்த டைரக்ஷன் உடம்பும் ஒரு பக்கம் மாறி இன்னொரு பக்கம் மாறி ரைட் லெஃப்ட் மாறும்போது பிரெயின் வந்து ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும்.
ரெண்டும் நர்வ் செல்ஸ் வந்து ரொம்ப பிரிஸ்காக ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால சாதாரண நடக்காமே இருக்கிறதுக்கு நடக்கிறது பெஸ்ட்டு. த்ரெட்மில்ல கண்டிப்பாக நடக்க வேணாம். 8 போட்டு நடக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்மால் சர்க்கிளில் 8 போட்டாங்கன்னா முட்டி வலிக்குது. முட்டி வலி ஏன் வருதுன்னா, அந்த ஸ்மாலில் போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் நீயை ரொட்டேட் பண்ணோம். சின்ன சைஸில் போகும்போது வந்து நீயை வந்தோன்னா அவங்க அளவுக்கு மீறி டேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த அளவுக்கு மீறி டேர்ன் பண்ணும்போது முட்டி வலி வந்துடும். நம்ம இப்போ முட்டி வலி இருக்க பேஷண்ட்டுக்கு நேராக நிற்க வச்சுட்டு டக்குன்னு பாடி மட்டும் திருப்பினாங்களே வலி பிச்சிரும், உள்ள ஜவ்வு வந்து கிளியிற அளவு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் 8 போடுறதா இருந்ததுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து ஹெல்த்தியாக நல்ல பெரிய 8ஆக போட்டோம் அப்படின்னா, பெரிய 8ல் நடந்தோம் அப்படின்னா நடக்கிறதுக்கான பயிற்சியும் கிடைச்சது, அதே நேரத்தில் பிரெயின் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறதான பயிற்சியும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம். 8 போடுறது நடக்காமல் இருக்கிறது நடக்கிறது நல்லது, சிறப்பாக நடக்கிறது 8 போட்டி நடக்கிறது, 2 நடக்கலாம் ரொம்ப சந்தோஷம், நடந்துக்கலாம் சார். இந்த இது பண்ணிக்கலாம். ஒன்று படி மட்டும் ஏறி இறங்கக்கூடாது. ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாங்கன்னா இந்த டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் ஸ்டெப்ஸ் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. இதில் வர்ம மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு 8 இல்லை ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும். ஒரு வர்ம புள்ளிகளை இயக்குவது மூலமாக அதிகபட்சம் போனால் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 3 to 5 மினிட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்குது பார்த்தோம்னா இமீடியட்டாக பெயின் இருக்காது, உடனே பெயின் புரிஞ்சிருக்கும். சார் இது ஓஏ தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் சொல்லி நம்ம எப்படி நம்ம டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் தான் எப்படி நம்ம தெரியுது அப்படின்னு வச்சுங்களேன். ஒன்று வலி இருக்கும், மூட்டு வலி எல்லாருமே சொல்கிறது. அது இந்த டீஜெனரேஷன்லாம் வருது அப்படின்னா ஒன்று முட்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், சொடக்கு விழுற மாதிரி சவுண்டு, கரக்குன்னு சவுண்டு. 2 ஒன்று நல்லா சொடக்கு விழுகிற சவுண்டே கேட்கும், சிலருக்கு பேப்பர் ரப் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும், கரக்குன்னு பேப்பர் ரப் பண்ணுற மாதிரி சவுண்ட். அது சும்மா இருக்கும்போது வராது, உட்காந்து எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, இல்லை படி ஏறி இறங்கும் போது, இல்லை உட்காந்துட்டு காலை நீட்டி கை வச்சுட்டு பார்த்துட்டா, முட்டியில் கை வச்சுட்டு காலை நீட்டி பார்த்தோன்னா அந்த கிராக் சவுண்டு. இந்த பேப்பர் ரப் இல்லை இந்த அந்த கிரிப்பிடேஷன் சவுண்ட் சொல்லுவாங்க. இது இருந்ததுன்னா 99% அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜா சார்? என்ன ஸ்டேஜ்? இல்லை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆரம்பிச்சு வந்துச்சுன்னா அது ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சார். மூவ்மெண்ட் கால் ஃபுல்லாக நீட்ட முடியாது, ஃபுல்லாக மடக்க முடியாது. ஒன்று பெயின், அடுத்தது கிரிப்பிடேஷனு, அடுத்தது ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட். இது 3 தான் வந்து ஓஏவை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம கிளினிக்கலாம். இது இல்லாமல் எக்ஸ்ரே பார்த்தோன்னா ஸ்பேஸ் நேரோயிங் ஆகிருக்கும். இந்த டீஜென்ரேஷன்றது அதில் போனில் வந்து ஸ்க்ளிரோசிஸ் தெரியும், ஸ்க்ளிரோட்டிக் சேஞ்சஸ். அப்புறம் இந்த தேஞ்ச பொருள்லாம் சேர்ந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் 2 முட்டிலையும் எண்டில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி தேஞ்சதெல்லாம் சேர்ந்து டெபாசிட் ஆகி இருக்கும், அதுக்கு பேர் ஆஸ்டியோஃபைட்ஸ்னு. இது எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ். இது இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சார் இதுக்கு ஆப்ரேஷன் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக, இப்போ முன்னெல்லாம் வந்து வீட்டில் சுகர் இருக்கா, அவங்களுக்கு டயபெட்டிஸ், எனக்கு டயபெட்டிஸ் உனக்கு டயபெட்டிஸ் அப்படின்றது அது ஒரு பணக்கார வியாதியாக இருந்தது. இப்போ பார்த்தா எல்லார் வீட்லேயுமே ஒரு 10 பேருக்கு 7 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ என்ன அதிகம்னா, நான் முட்டி மாற்றிட்டேன் நீ என்ன மாற்றலையா அப்படின்னு தான் விசேஷத்தில் கேட்குற அளவுக்கு 5000-6000 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையிலேயே நிறைய டாக்டர்ஸ். அவ்வளோ தூரம் நீ ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பதில் டைரெக்டாக நம்ம கழட்டி போட்டு வேற இது வர மாதிரி இருக்குது. ரொம்ப எசென்சியல். ஒரு நம்ம அந்த இடத்துல போன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது கொலாப்ஸ் ஆகிருக்கு, இல்லை நிறைய ஒரு டீமினலேஷன் பேஜர் டிசீஸ்லாம் வந்து போனே வந்து ஒரு மாதிரி ஈஸியாக பிரேக்கபிள் ஆயிரும், சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ், இது மாதிரி கண்டிஷன் தேவைன்னா பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஓஏ எனக்கு பெயின் இருக்குது, படி ஏறி இறங்கும்போது வலி இருக்குது, மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சர்ஜரி இல்லாமல் சித்தா வர்மா மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணலாம் சார். ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் 6 months to 1 year 1.5 years எடுக்கிற மாதிரி இருக்கும். பெயின் கில்லரே எதுவுமே இருக்காது. பெயினாக இது 2க்கும் இடையில ஏன் காமனாக வருதுன்னு பார்த்தீங்களேன், எல்லா ஜாயிண்ட்க்கு இடையிலுமே வந்து ஃப்ளூயிட் மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். நம்ம எப்படி ஆயிலுக்கு இன்ஜின் ஆயிலெலாம் போடுறோம்ல, இன்ஜினுக்கு வந்து ஆயில் விடுற மாதிரி இது எல்லா ஜாயிண்ட்லையுமே அந்த சைனோவியல் ஜாயிண்டில் எல்லாமே அந்த ஃப்ளூயிட் இருக்கும். அதுதான் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆய்வு இல்லாமல் அது மூவ் ஆகிறதுக்கு இருக்குது. ஒரு இந்த டீஜெனரேஷன் ஆக இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், ட்ரை ஆயிரும், இல்லை குறைஞ்சிரும். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சார், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் பாத். இந்த ஆயில் பாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம சித்தாவில் வந்து எல்லாமே அந்த விந்து நாதம் தத்துவம் அப்படின்னு தான் தத்துவம் சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த நாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே நாதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அட்ரோஃபி வந்துடும், உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் எங்கெங்கெல்லாம் நீர் சத்து நல்லா இருக்குமோ, எண்ணெய் சத்து இருக்கணும் அப்படின்னா
அந்த நாதம் வந்து நல்லா இருக்கணும். அதனால அதுக்காகவது பாடி கோர் டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எல்லாம் என்ன சொல்றாங்க, ரொம்ப கூலிங் ஆயிரல. நமக்கு பாடிக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அப்போ ஒரு கோல்டன் ரூல் ஃபார் நீ பெயின் மேனேஜ்மெண்ட்டு ஆயில் பாத்தா சார்? நாட் ஓன்லி நீ ஜாயிண்ட் பெயின், டோட்டலாகவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி ஒன்ஸ் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எளிமையே வலிமை சார் சித்தால. சின்ன விஷயமா அந்த மாதிரி வெத்தலை பாக்கு போட சொன்னால் காலேஜ் அது மாதிரி எளிமையே வலிமை. ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா அதில் என்ன ஏறப்போகுது நமக்கு? வெறும் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி. ஆயில் பாத் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும்? ஆயில் பாத் உடம்புல இருக்க கோர் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது அதுதான் சார். அந்த கோர் பாடி டெம்பரேச்சர் தான் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த டெம்பரேச்சர் தான், இந்த கோர் டெம்பரேச்சர். அந்த கோர் டெம்பரேச்சரையே மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆயில் பாத் எடுக்கிறது தான். வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனைலேருந்து தப்பிச்சிடலாம் சார். நிறைய பிரச்சனைலேருந்து தப்பிச்சிடலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு சில பேருக்கு வேரியேஷன் ஆகும். வேரியேஷன் மீன்ஸு எனக்கு இப்போ மழையில் நனைஞ்சாவே சிலருக்கு எனக்கு அரிப்பு வரும். அதெல்லாம் ரேர் கண்டிஷன். அப்போ எனக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கு வேற எண்ணெய் இருக்கு. உடல் வாங்க பொறுத்து நிறைய மருந்துகள் இருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த எண்ணெய் தேய்ச்சி ஆஸ்துமா பேஷண்ட்டே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மருந்து இருக்கு சார். கற்பூராய தலை தேய்ச்சி குளிச்சுன்னா வீசிங் சளி பிடிக்கிறதே குறையும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்கும்பாங்கல்ல, சளி பிடிக்கிறதுக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மருந்து இருக்கு சார். இந்த ஆயில் பாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து சித்தால அது எண்ணெயை உள்ளுக்கு தேய்க்கிறது வெளியே தேய்க்கிறது மருந்தா பயன்படுத்துறது உலகத்திலே சித்த மருத்துவம் மட்டும்தான் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆயில் சால்வெண்ட்னு எங்கேயுமே கிடையாது. அல்கால் சால்வெண்ட் இருக்குது, அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, எத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, மெத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இப்படி நிறைய கரையக்கூடிய மருந்துகள்லாம் ஃபேட் சால்யூபிளாக இருக்குது. ஆயில் சால்வெண்ட் முதல்ல அந்த காலத்திலேயே அவ்வளோ உள்ளுக்கு குடிக்கிற எண்ணெய்கள், அதுலேயும் டிஃப்ரெண்ட் எண்ணெய்களாக யூஸ் பண்ணி அதில் ஆயிலேருந்து கரையக்கூடிய பொருள் மட்டும்தான் அதில் சேர்த்துருப்பாங்க. அந்த ஆயிலில் கரைஞ்சி வரக்கூடிய பொருளை சேர்ந்து அதை உள்ளுக்கு குடிக்கிறதுக்கோ வெளியே தேய்க்கிறதுக்கோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வெளியே ஆமாம், எல்லா ஒவ்வொரு டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்ற எண்ணெய் பொருளும் இருக்குது. நம்ம ரெகுலராகவே ஆயில் பாத் எடுக்கிறதுக்குன்னு சில எண்ணெய் பொருட்கள் இருக்குது. அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தனியாக பெரிய டாபிக் சார். அது அவ்வளோ பெரிய பேசலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மலை எண்ணெய் நிட்டல்னு சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் நிற்க சொல்லியிருக்கோம். படி ஏறி இறங்காமல் இருக்க சொல்லியிருக்கோம். டெய்லி பிளைனில் நடந்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். வெயிலில் 10 மணிலேருந்து அந்த 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெயிலில் நம்ம நிற்க சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் முருங்கைக்கீரை, முடக்கத்தாங்கீரை, பிரண்டை துவையல் இதெல்லாம் வந்து போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய சார். முட்டு வலினா முட்டுல என்ன சார் நடக்குது? எலும்பு தேய்தா என்ன சார் நடக்குது? பொதுவாக எலும்புக்கு முன்னாடி தேய்றது என்னன்னா, எலும்பு ரொம்ப ரேர், ஏஜ் ஆக தான் ரொம்ப ரேராக தான் எலும்பு. கார்டிலேஜ் எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முருந்து பகுதி கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜில் தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். கார்டிலேஜில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். கார்டிலேஜில் பிரச்சனை ஆரம்பிச்சு சைனவல் ஃபெயில்லாம் கொஞ்சமாக அதுலேருந்து போயிட்டு அது வத்திட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த கிராக் சவுண்டு ஆரம்பிக்கிறதுனாவே டீஜெனரேஷன் ஆரம்பிக்கும். அப்போ இந்த கார்டிலேஜை பத்திரமா வச்சுக்கிறதுக்கே வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டியிருக்கு, உள்ளுக்கு மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு, நம்ம இயங்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த கார்டிலேஜ் செய்தாக்கா நம்மளை காப்பாற்றிக்க முடியும், கண்டிப்பாக காப்பாற்றிக்க முடியும். நம்ம இந்த மூட்டு வலிக்குன்னு வலி நிவாரணத்தை மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒருவேளை வலி நிவாரணம் சாப்பிட்டுருந்தா கூட அதை நிறுத்திட்டு நம்ம முழுக்க சித்த மருந்துகளோ வலிக்குன்னு சொல்லி வர்ம பாயிண்ட்டோ சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இப்போ அது ஒன்று சொல்லியிருக்குமா, இது இல்லாமல் இந்த முட்டிக்கு டைரெக்டாக வெயிட் போகாமல் இருக்கிறதுக்கு மேலே லெகமெண்ட் குவாடிசெப்ஸ் டெண்டான்னு ஒரு டெண்டான் இருக்கும். அந்த டெண்டான் தான் இந்த பெட்டலா லெகமெண்டம் பெட்டலே இந்த டெண்டான் தான் டோட்டல் நீ ஜாயிண்ட் மேலே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. நம்ம அந்த இதை வந்து குவாடிசெப்ஸ் டெண்டானை ஸ்ட்ரெச் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணாவே டைரெக்டாக நீல வலி வராது. அப்போ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு பேர். அது வந்து காலை நேராக நீட்டிட்டு ஆங்கிளை டைட் பண்ணி வைக்கலாம். டைட் பண்ணி வச்சாவே இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் எல்லா வயசுக்காரங்க பண்ணலாம். இப்போ நீ வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இந்த 2 ஃபீமேலாக இருந்தால் 2 எக்ஸசைஸ் தான். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா இது மாதிரி சேரில் உட்காந்துட்டு காலம் இந்த 2 முட்டையும் சேர்த்து வச்சுக்கணும். காலை ஸ்ட்ரைட்டாக இப்படி 180 டிகிரிக்கு நீட்டணும். 180 டிகிரிக்கு நீட்டணும். நீட்டிட்டு திருப்பி மடக்கணும். இப்படி நீட்டி கீழே தரையில் ஊனக்கூடாது. இப்படி நீட்டி மடக்கணும். 15 டைம்ஸ் இருந்து 25 டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை. இது ஃபீமேலாக இருந்தால். இதே மேலாக இருந்தால் பேஷண்ட் குப்பரை படுக்க வச்சுட்டு காலை மடக்கி நீட்டணும் 25 டைம்ஸ். இந்த ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு மலையாள நீட்டல் நீட்டிட்டு அருகில் உள்ள சித்த மருத்துவரை பார்த்துட்டு அவங்கள்ட்ட வர்மம் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரையை சாப்பிட்டோம் அப்படின்னா டோட்டலாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் வந்து
சர்ஜரி லெவலில் போகாமல் நார்மலாக கொண்டு வந்துட முடியும். பேஷண்ட் அவங்கள வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் சார். சார் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால் வர்ற நீ பெயின் பற்றி பேசியிருந்தீங்கல்ல சார், நாங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தது, பெயின் வந்தது, நாங்கள் பெயின் ரிலீஃப்க்கு ஏதோ எடுத்துட்டோம். காலப்போக்கில் அது இன்ஃபெக்ஷனும் அந்த பெயின் ரிலீஃபாக போயிடுமா? இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் திரும்பி வருமா? பொதுவாக இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம மருந்து கொடுக்குறோம்ல, இன்ஃபெக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்னது தான், அது வைரல் ஆரிஜினா பாக்டீரியல் ஆரிஜினான்னு பார்த்துட்டு அதுக்கு சேர்த்த மாதிரி தான் மருந்து கொடுக்க போகிறோம். வைரஸ் ஃபீவர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள், கஷாயம் என்னென்னமோ கொடுக்க போகிறோம். பாக்டீரியல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். அதோடு சேர்த்து கொடுக்கும்போது சரியாயிடும். இப்போ உதாரணத்தில் அது ஒன்றே மட்டும் தான் நம்ம ஏற்கனவே பேசினது, அந்த ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீவர் வந்து ஒரு பீட்டோ ஹியூமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கின்னு ஒரு ஆர்கானிசம். இப்போ அது வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். பண்ண உடனே ஃபீவரும் குறைஞ்சிரும், ஃபீவரும் குறைஞ்சி வலியும் குறைஞ்சிரும். அந்த ஆர்கானிசம் மட்டும் என்ன இருக்குன்னா, அது அதோடைய ஸ்ட்ரக்சரும் மைட்ரல் வால்வுடைய ஸ்ட்ரக்சரும் சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது அங்கே போய் லாட்ஜ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ரெகுலராக மாடர்னில் வந்து ஒரு 21 டேஸ்க்கு ஒன்ஸு 21 டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு குரூப் ஆஃப் மெடிசன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிம்பாங்க. மாடர்ன் மெடிசனில் பெரும்பாலும் அது சாப்பிட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, இது வலிதான் இல்லையே அப்படின்னு. அவங்களுக்கு 25 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லி ஒரு டிசீஸ் வருது. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது இப்போ யாரும் அந்த கேஸே பார்க்க முடியாது. ஸ்டீனோசிஸ், ருமாட்டிக் ஃபீவர் வந்து ஸ்டீனோசிஸ் வர அளவுக்கு நம்ம போகல. பெரும்பாலும் நல்ல எஜுகேஷன் வந்த பின்னாடி அதை சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறதுனால அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்ன இருந்த மாதிரி அவ்வளோக்கு இல்லை. நார்மலாக ஒரு முட்டிக்கால் வலி ஃப்யூச்சரில் வர ஏதாவது பெருவியாதிக்கு இது அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எதை பற்றி சொல்லலாம் சார்? முட்டுக்கால் நீ ஜாயின் மட்டும் சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்த நீ ஜாயின் பெயின்ஸு வேற ஏதாவது ஒரு பெருவியாதிக்கு, பெரு பிரச்சனைக்கு அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ரேர் சார், ரொம்ப ரேர். பெரும்பாலும் போன் சம்மந்தப்பட்ட ஒன்று டிபி தான் சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி டிபி ஆர்த்தரைட்டிஸ் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கேன்சர் இருக்குது. கேன்சருடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து அருகில் உள்ள போனை அஃபெக்ட் பண்ணலாம். மெட்டாஸ்டேசிஸில் வந்து இப்போ வயிற்று கீழே யூட்ரஸ் ஏரியா இருக்குன்னா பின்னாடி லோ பேக்கில் ஈஸியாக வந்து போன் அஃபெக்ட் ஆகிடலாம். அப்படி மெட்டாஸ்டேசிஸ் போன் இருந்தது அப்படின்னா செகண்டரி மெட்டாஸ்டேசிஸோட போன் இன்வால்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வர்மம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இவங்க அந்த இடத்துல கை வச்சு ப்ரெஷர் பண்ணால் ஏற்கனவே போனில் அங்கேருந்து கொலன்னு அதோடைய ஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும், கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ போய் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தாவோ இல்லை அப்நார்மல் மூவ்மெண்ட் பண்ணாங்கனாவோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவோ போன் கொலாப்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் மெட்டாஸ்டேசிஸ் வந்துட்டால் மட்டும் நம்ம வைக்கணுமா கை வைக்கணுமா வைக்காமனா கன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ஏரியாவில் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீ பெயின் அப்படின்னு சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நிறைய இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸும் நீ பெயின்ஸும் வருது. மற்ற மாடர்ன் மெடிசனில் அவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. அவங்களுக்கு நம்ம வர்ம மருத்துவம் மூலமாகவும் சித்த மருத்துவம் மூலமாகவும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு நீ பெயின் ரிலேட்டடாக ஏதாவது நம்ம குறிப்பு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சார்?